அபி என்ன ஓவரா யோசிக்கிறா? ஒருவேளை நம்ம பேச்ச கேட்காம குழந்தை கையில இருக்கிற கைத்த அவுத்துருவாளோ? பாப்பாவை பார்த்தா அப்புறம் நான் என்னையே மறந்துடுவேன். அதனால நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது சரிதான். என்னை விட பாப்பா மேல மங்காக்கு தான் உரிமை அதிகம். ஏன்னா பாப்பாவை பெத்தது மங்கா தானே. மங்கா கட்டின சாமி கைத்த நான் அவுக்க மாட்டேன். பாப்பா, உங்க அம்மா மங்கா கட்டின கைத்த நான் அவுத்தா மங்கா சங்கடப்படுவாங்களாம். அதனால நான் உன் கையில இருக்கிற கைத்த அவுக்கல பாப்பா. கைத்த அவுக்காம கைத்துல சிக்கி இருக்கிற தாலிய மட்டும் நான் மெதுவா எடுக்கிறேன். என்ன நடக்குதாங்க? தூரத்துல இருந்து பாக்குறதுனால நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகே சார். இன்னும் இந்த ஏரியால ஆள் நடமாட்டமே இல்ல. இவன் தான் சஞ்சீவா? ஆமா, நம்ம சொன்னபடியே பணத்தோடய வந்துட்டான். அவனுக்கு போனை போட்டு மேல வர சொல்லு. பாப்பாவை கடத்தினவன் தான் கால் பண்றான். ஹலோ, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். நான் உன்னை பார்த்துட்டு தான் கால் பண்றேன். உனக்கு முன்னாடி இருக்கு பாத்தியா ஒரு பாலடைஞ்ச பில்டிங், அதுக்குள்ள வந்து சேரு. சரி. போனை வச்சிடாத, அப்படியே லைன்லயே இரு. நான் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே மேலேறி வா. படிக்கட்டு இருக்கா? ஏறி வா. டேய், அவன் மேலேறி வந்துட்டு இருக்கான். வா போலாம். போலாம். அப்படியே மாடிப்படி ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள வா. அப்படியே உள்ள வா. ரைட்ல ஒரு ரூம் பூட்டி இருக்கா? ஆமா, எல்லா ரூமும் பூட்டி இருக்கு. உனக்கு பக்கத்துல ஒரு ரூம் திறந்திருக்கா? ஆமா, ஒரு ரூம் திறந்திருக்கு. அதுக்குள்ள வா. நான் உள்ள வந்துட்டேன். அங்க முன்னாடி பாரு, ஒரு பெரிய இரும்பு ட்ரம் இருக்கா? ட்ரம் இருக்கா? ஆமா, இருக்கு. அந்த ட்ரம் மேல அந்த பண பேக்கை வை. வையே, என்ன யோசிக்கிற? பணத்தை வச்சிட்டல, அப்புறம் என்ன நிக்கிற? அப்படியே வெளியில போய் நில்லு. என் பாப்பா எங்க? உன் பாப்பா பத்திரமா இருக்கு. நீ அவசரப்பட்டானே வையே, உன் பாப்பாக்கு தான் ஆபத்து. ஏய், என் பாப்பா எதுவும் பண்ணிடாத. நான் உன் பாப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ செய்யணும். சரி, செய்றேன். நீ கொண்டு வந்த பேக்ல நாங்க கேட்ட பணம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சொல்றோம். நீ பில்டிங்க்கு வெளியே போ. சரி, ஓகே. இது பாரு, பணத்தை எடுத்துட்டு என் பாப்பா என்கிட்ட கொடுத்துடணும். சரி, போனை கட் பண்ணிட்டு வெளியில போய் நில்லு. சரி, ஓகே. போ.
குழந்தை ஏதாவது பண்ணிடும்னு சொன்ன உடனே அந்த சஞ்சீவ் அப்படியே துடிக்கிறான்ல. அப்பன்ல அப்படிதான் இருப்பான். டேய், போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பின்பக்கம் வழியா தப்பிச்சு போயிடலாமா? போயிடலாம். டேய், நீ சஞ்சீவ் வெளில நிக்கிறானான்னு பாரு. ம், நான் வேற யாராவது வராங்களான்னு பாக்குறேன். ஓகே. டேய், சீக்கிரம் போடா. உடனே போறான். போ. சுந்தரி குழந்தைய வாங்கிக்கிட்டு எங்க போனானே தெரியலையே. ஒரு இடம் விடாம தேடியாச்சு. அபி வேற போன் பண்ணிட்டே இருக்கா. பணத்தை எடுத்துக்கிட்டு என் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துருங்கடா. பாப்பா, நீ எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உன்னை கடத்தின அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். என்ன மன்னிச்சிரு பாப்பா. இந்த பக்கம் தானே வந்தாங்க சுந்தரி, எங்க போனாங்க? சொல்லு அருள். ஸ்ரீஜா மேடம், அந்த சஞ்சீவ் பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டான் மேடம். சூப்பர். உன் வேலையாவது எனக்கு கரெக்டா முடிஞ்சதே. உன் வேலையா? என்ன மேடம் சொல்றீங்க? அதை விடு, அது என்னோட பிரச்சனை. இப்போ அந்த சஞ்சீவ் எங்க? மேடம், சஞ்சீவ் பணத்தை கொடுத்துட்டு அவன் குழந்தை கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கையோட பில்டிங் வெளியில நின்னுட்டு இருக்கான் மேடம். சஞ்சீவ் உன்னோட முகத்தை பார்க்கலையே. இல்ல மேடம், எங்க முகத்தை பாத்திரக்கூடாதுன்னு நாங்க கர்ச்சிப்பு கட்டியிருந்தோம் மேடம். அது மட்டும் இல்லாம அவன் கண்ணுல படாத மாதிரி ஒளிஞ்சுதான் இருந்தோம். வெரி குட். இப்ப நீ என்ன பண்ற? சஞ்சீவ் கொடுத்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற. எங்க கொடுக்கணும்னு அந்த இடத்த நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், அங்க கொண்டு வந்துரு. சரிங்க மேடம். சஞ்சீவ் பண மேட்டர் மொத்தமா முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த அபியோட குழந்தைய மட்டும் தூக்கிட்டா போதும். அந்த அபி கிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிருவேன்.
அண்ணா கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாப் பண்ணுங்க. கோழி, நீலி, சூளி, பயங்கரி. இந்தாங்க. என்ன விஷயம்? மந்திரவாதிய நான் உடனடியா பார்க்கணும். என்னது இது? அதான் ஹைட் கரெக்டா இருக்கும்னு. எனக்கும் பாதி மந்திரம் தெரியும். அப்புறம் உன்னை என்ன மாதிரி ஆக்கிடுவேன். ஐயோ வேணாம் வேணாம். அவரை நீங்க இப்ப பார்க்க முடியாது. குரு யாகத்துல இருக்காரு. இல்ல அபி குழந்தைய தூக்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை. அது சம்பந்தமா தான் நான் அவர்கிட்ட பேச வந்தேன். அபி பிரச்சனை தானே? எல்லாம் எனக்கு தெரியும். குழந்தை கையில இருக்கிற மந்திர கயிறு அவர் அம்மா இருக்க. அபி குழந்தை தூக்கத்தான் யாகத்துல இருக்காரு. மந்திரவாதி இப்போ எப்படி அந்த அபி குழந்தைய தூக்க போறாரு? குரு சுந்தரி மேல ஏவல ஏவி அபியை அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு வர்றதுக்கு திட்டம் போட்டுதான் ஏவல ஏவறதுக்கு யாகம் பண்ணிட்டு இருக்காரு. சத்ரு பய சங்கட சர்ப்பதோஷ நீலினி பிரத்யங்கரா. சித்தி சுத்தி நல்கிடும் துரிதவ்ரா தாயினி. ஜய ஜய ஸ்ரீ பிரத்யங்கரா. சுத்த 7 கோடி தன்னில் சிரேஷ்ட மந்திர ரூபிணி மந்திரி சுந்தரி. அதி பயங்கர சக்தி. நீ திரிசூலி தேவி மகாசூரமர்த்தினி. சரணம் தேவி, என்னை காப்பாய் மகாசக்தி. அந்த அபியை நான் ஜெயிக்க போறது உறுதி. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. அங்க என்னதான் நடக்குது? ஸ்ரீஜா தான் போன் பண்றா. ஹலோ ஸ்ரீஜா. அம்மா, மந்திரவாதி சுந்தரி மேல ஏவல ஏவி விட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சுந்தரி ஏவலா மாற போறா. ஏ என்னடி சொல்ற? ஆமாமா, சுந்தரி ஏவலா மாறினதும் அபிய அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு மந்திரவாதியோட குடிலுக்கு வந்துருவா. கேவல் இறங்கி அபி குழந்தை மந்திரவாதி குடிலுக்கு வந்ததும் மந்திரவாதி யாகத்துல குழந்தைய இறக்கி பலி கொடுத்துருவாருமா. சூப்பர் ஸ்ரீஜா. அது மட்டும் இல்லம்மா, நான் உனக்கு இன்னொரு குட் நியூஸும் சொல்றேன். இன்னொரு குட் நியூஸா? என்னடி அது? சஞ்சீவ் 5 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து நாம செட் பண்ணிருந்த ரவுடிங்க கையில கொடுத்துட்டான். ஸ்ரீஜா, நிஜமா வாடி சொல்ற? ஆமாமா, நாம நினைச்சபடி போட்டு பிளான்ல ஜெயிக்க போறோம். அந்த சஞ்சீவ் ஜெயிலுக்கு போய் அபி பைத்தியக்காரியா தெருவுல நிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுமா. வெயில்ல வெந்து கிடக்குறவனுக்கு குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு மோர் கிடைச்சா எப்படி குளுகுளுன்னு இருக்குமோ, அந்த மாதிரி இவ்ளோ நேரம் படபடன்னு பதட்டத்துல இருந்த எனக்கு நீ சொன்னதை கேட்டதும் அப்படியே குளுகுளுன்னு இருக்கு ஸ்ரீஜா. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த ஏவல் கிட்ட அபி அடி வாங்குறத பார்த்து நல்லா ரசிச்சு இன்னும் ஜாலியா இருந்துட்டு மந்திரவாதி குடிலுக்கு வந்துரு. சரி, வந்துடுறேன். எனக்கு தான் அந்த அபி அடி வாங்குறத பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. நீ அத பார்த்துட்டு
நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஸ்ரீஜா, நீ கவலையே படாத. அபி குழந்தை செத்து சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அபி அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட அடி வாங்குவல்ல, அப்போ நீ பார்த்து செமையா ரசி. சரிம்மா. ஏ அபி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உன் குழந்தைய பறி கொடுத்துட்டு அடிப்பட்டே சாக போறடி. ஓம் காளி சூளி திரிசூலி ஓம் பட். எவளே சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என் குருவோட சக்திய முழுவதுமா பயன்படுத்தி நான் உனக்கு கட்டளையிடுறேன். நீ போய் அந்த சுந்தரி உடம்புல புகுந்து நான் சொன்னதை முடிச்சிட்டு வா. சரி. பாப்பா, உன் அம்மா உன் கையில கட்டின சாமி கயிறை அவுக்காம நான் தாலி எடுத்துட்டேன். சுந்தரி, அபிகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வா, நம்ம கிளம்பலாம். சரி. ஓ அபி, மங்கா வர மாதிரி தெரியல. நீங்க குழந்தைய கொடுங்க, நாங்க கிளம்புறோம். மங்கா இல்லாம பாப்பாவை தூக்கிட்டு நீங்க எங்க கிளம்புறீங்க? மங்கா வரட்டும், அதுக்கப்புறமா நான் மங்கா கிட்ட பாப்பாவை கொடுத்துக்கிறேன். அது வரைக்கும் பாப்பா என் கூடவே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் பாப்பாவை தரமாட்டேன். ஓ, என்ன அபி, மங்கா வராம குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்டா போல. ஏ அபி, குழந்தைய குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ மங்கா துங்கான்னு சொல்லிட்டு இருக்க. குடி, குழந்தைய குடு. சொல்றல குடில. என்ன, அபிகிட்ட இருந்து சுந்தரி குழந்தைய புடுங்குறா? ஸ்ரீஜா சொன்ன மாதிரி சுந்தரி உடம்புல ஏவல் பூந்துடுச்சா? குழந்தைய குடுன்னு சொல்றல. குழந்தைய தரமாட்டேன். குடி, விடு, குடு, குடி, விடு, குழந்தைய குடு. அபிக்கு செம்மடி. மந்திரவாதி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் சாவடி. வாங்க போலாம். பாப்பா இரு, நில்லு, என் பாப்பாவை விட்டுரு. என் பாப்பாவை கொடுத்துட்டு போ. அபி, உன் கதை, சஞ்சீவ் கதை, உன் குழந்தை கதை எல்லாம் இன்னையோட முடிஞ்சது. பாப்பா, நீதான் பாப்பா எனக்கு எல்லாமே. உன்னை விட்டு பிரிஞ்சு வாழவோ, உனக்கு வர ஆபத்தை தடுக்காம இருக்கவோ என்னால முடியவே முடியாது பாப்பா.